ஹே காய்ஸ், இன்னைக்கான செகண்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரி உள்ள போயிடலாம். நம்ம ஹீரோவுடைய அங்கிள் அவனை நிற்க வச்சு கொஷின் கேட்கறதுனால போய் சொல்லிட்டு இருக்காரு இல்லையா. ஹீரோவுடைய அப்பா ஹீரோயினை பற்றி தான் பேசினாரு, ஹீரோனை லவ் பண்ணுறதை பற்றி பேசினாரு. கூடவே ஹீரோயினும் அவரும் அப்ராடுக்கு போய் செட்டில் ஆகிறதா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டை வித்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காரு. அதை தான் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அப்படியே மாற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஹீரோவுடைய அப்பா அந்த அங்கிள் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹீரோவும் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் சேர்ந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் வாழ போகிறோம், இங்கேருந்து புது லைஃப் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிற அந்த மார்க்கெட்டை வந்து வித்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் சொல்லியிருப்பாரு. இவர் வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு இப்போ ஹீரோயின் மேலே வந்து பழி போடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இதான் ஹீரோயினும் அங்கே இன்னும் வந்துட்டு நம்பலை. ஸோ இவரை திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. இது பிடிக்காத நம்ம ஹீரோவும், என்னுடைய அங்கிளை நான் முழுசாக நம்புகிறேன், எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் எங்கள் அங்கிளும் எங்கள் ஆண்டியும் தான் என்னை நல்லா பார்த்து வளர்த்துக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் யாராவது அவங்கள சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் நான் நம்ப போகிறதில்ல, தேவையில்லாமல் எங்கள் அங்கிள் மேலே பழி போடாதீங்க, எல்லாரும் மரியாதையை இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோயின் வந்துட்டு தனக்கும் நம்பிக்கை இல்லை, அங்கிள் போய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ கோவப்பட்டு அவளையும் கத்தி விட்டுடுறான். ஸோ ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினே போயிட்டாலே ஸோ அவளுக்காக நம்ம தானே ஹெல்ப் பண்ண வந்தோம்னு சொல்லிட்டு தென்னும் மற்றவங்களும் சேர்ந்து ஹீரோயின் கூடவே போயிடுறாங்க. நேரமாக சேர்ந்து இப்போ ஹீரோவையும் அங்கிளையும் தனியாக விட்டுட்டு வந்துடுறாங்கல்ல. அதுக்கப்புறம் இப்போ பேமுடைய அந்த சலூனில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டின்னுக்கு அப்புறம் ஜென்னிக்குன்னு நிறைய கொஷின்ஸ் வந்து அரைஸ் ஆகிறதுக்காக ஆரம்பிக்குது. ஹீரோயினும் வந்து ஹீரோ எதுக்காக கத்துறாங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அவனை வளர்த்தது அவங்க அங்கிள் தான், அதனால் அவனுக்கு பாசம் அதிகமாக இருக்குது, ஸோ அவர் பண்ணுற தப்பு அவன் ஏற்றுக்கிறதுக்காக மறுக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினை பார்த்து ஒரு கொஷின் கேட்குறான். ஹீரோடைய அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு நீ எப்படி அடிச்சு சொல்கிற, உனக்கு எப்படி அது தீர்க்கமாக தெரியுது, அங்கே ஹீரோக்கே நீ தான் சொன்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயினும் அங்கே ஹீரோடைய அம்மா சிக்னல் கொடுக்கறத பொறுத்துக்கிட்டு விஷயத்த சொல்லிடுறா. அதாவது ஹீரோடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய ஆவி தன்னை தான் காண்டாக்ட் பண்ணுது, அவளுடைய கண்ணுக்கு தெரியும், அப்பப்போ அவளுடைய பாடிக்குள்ளேயும் வந்துடும் சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறா. ஸோ எல்லாரும் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுமையாக ஏற்றுக்கிட்டு அப்பயும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வராங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்கான். அவங்க அப்பாவும் இன்னும் வந்துட்டு உங்கள் அம்மா செத்துட்டாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கியா, உங்கள் அம்மா ஓடி போகலன்னு வந்து நிரூபிக்க போறியா, அவள் தான் வந்துட்டு ஓடி போயிட்டா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் டக்குன்னு வந்து கோவப்பட்டு பேச்சு எடுத்துடுறான். கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சா சொன்னீங்களோ அந்த அங்கிளையே நாங்கள் போய் பார்த்தோம், பட் ஆனால் அவர் இறந்து போயிட்டாரு, அவரோட பையன் தெளிவாக சொல்லிட்டான், ஸோ கடைசியாக அவங்க அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களை தான் கான்டாக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லியும் நீங்கள் அவருக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியும், ஸோ உங்கள் பணத்தை காட்டி ஏமாற்றி அந்த அங்கிளை வச்சு அம்மாவை கேரக்டரை தப்பாக வந்து நீங்கள் போர்ட்ரே பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் எழுத வச்சுருக்கீங்க. அதே லெட்டரை நீங்கள் வாசிச்சுட்டு அம்மா வந்து ஓடி போயிட்டாங்கன்னு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சுட்ருக்கீங்க. ஸோ அம்மா வந்து கொலை பண்ணதே நீங்கள் தான், அம்மா கண்டிப்பாக ஓடு போல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவங்க அப்பாவும், நான் எதுக்காக உங்கள் அம்மா அப்படி பண்ண போகிறேன், எனக்கு என்ன மோட்டோ இருக்குது அப்படின்னு உடனே, அப்போ உங்களை தவிர வேறு யாருக்கு அம்மாவை பிடிக்காமல் இருந்துச்சு, நீங்கள் மட்டும்தான் ஆரம்பத்துலேருந்தே அம்மாவை பிடிக்காமல் வெறுத்துட்டு இருந்தீங்க, அம்மா உங்களை பாஸியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு புலம்பிட்டுலாம் இருந்தீங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறீங்க, இப்போவுமே அந்த மார்க்கெட்டை செல் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன இருக்குது, நீங்கள் அம்மா கூட வந்துட்டு என்னை டச்சில் இருக்க விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் அழிச்சிட்ருக்கீங்க, ஸோ அம்மா கிட்ட அப்போவே நீங்கள் கேட்டிருப்பீங்க, அம்மா மறுத்ததுனால இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவர் மேலே சந்தேகப்படுறதா சொல்லிடுறான். அவங்க அப்பா அதுக்காக கோச்சிக்கிட்டாங்கிறது கிளம்பி போயிடுறாரு. பக்கத்துலேருந்து ஒட்டு கேட்கக்கூடிய அந்த ஆன்டி ரெண்டுக்கு அப்போ தான் தெரியுது அந்த லெட்டரை எழுதின நபர் வந்து செத்து போயிட்டாரு. ஸோ இப்போ ஹீரோவும் அவங்க அப்பா கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு தன்னுடைய சந்தேகத்தை சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இவங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்காகத்தான் எல்லாம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஒரு வார்த்தை விட்டுருப்பான். இதை கேட்கக்கூடிய அந்த ஆன்டி ரின்னும் அதுக்கடுத்தது பிளான் பண்ணுறாங்க, எனக்கு நீ சொந்தமாகலைன்னா உன்னை வேறு யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்குன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த செங்குக்கு கால் பண்ணிவிட்டு, நீ எப்படி இவனை பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரியே இந்த பொண்ணையை வந்துட்டு ஹேண்டில் பண்ணு, அதுக்கப்புறமா நான் உனக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு நைட்டு ஹீரோடைய வீட்டுக்கு தனியாக வந்துட்டுருக்கான். அந்த சமயத்தில் செங்கு கரெக்டாக அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரான். ஹீரோயினுக்கும் யாரோ அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆக அப்பப்போ திரும்பி பார்க்குறான், ஆனால் அவன் அங்கங்கே ஒழிஞ்சிக்கிறான். ஸோ இப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு மனசெல்லாம் பதறிட்டு இருக்கு, ரோட்டில் வேற யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்துக்கிட்டு ஹீரோயின் பக்கத்தில் நெருங்கும் போது திடீர்னு அவளுடைய ஷோல்டரில் வந்து யாரோ கை வைக்கிறாங்க. அவள் கத்திக்கிட்டே திரும்பி பார்க்குறா, பார்த்தா ஹீரோ நிற்கிறான். ஸோ என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டது தான் குறை. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினும் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு திரும்பி அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறான். யாரோ நான் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ டக்குன்னு திரும்ப போக, இல்லை திரும்பாத, யாரோ கண்டிப்பாக என்னை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நான் இங்கே இந்த ஸ்ட்ரீட் நுழைஞ்சதுலேருந்து எனக்கு அது மனசில் வந்து பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் யாரும் இருக்க முடியாது, நீ வா நான் துணைக்கு இருக்கேன், யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். இதை வந்து செங்கு அங்கேருந்து பார்த்துட்டு அங்கே ஆன்டிரனுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த சொல்கிறான். இங்கே எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு, நடுவில் உங்கள் அக்கா பையன் தான் வந்து கெடுத்து விட்டுட்டான், ஸோ எனக்கு வந்துட்டு அவனால் தான் பிரச்சனை வந்துட்டுருக்கு, அவனை பேசாமல் நான் போட்டு தள்ளிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் மேலே கை வச்சுனா அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்டிரன் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனும்
அவனும் சரி எனக்கு பணம் வேணும்னு சொல்கிறான், நீ தான் வேலையவே முடிக்கலையே, உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அந்த செங்கு வந்து இப்போ மிரட்டான். நீங்கள் பணத்தை எனக்கு கொடுக்கல அப்படின்னாக்கா ஹீரோ கிட்டே போயிட்டு நீங்கள் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்ய சொன்னீங்கன்னு சொல்லி அவனை மிரட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் பாதி அமௌண்ட்டு தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்டிரனும் பேசிட்டு அங்கேருந்து காலை வச்சிடுறாங்க. இங்கே ஹீரோவுடைய அப்பாவும் அங்கிளும் தனியாக சந்திச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாமல் அப்புறம் டின்னும் ஜென்னியும் சேர்ந்து இவங்களுடைய கான்வர்சேஷனை அங்கே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோவுடைய அப்பா வந்து அங்கிள் ஜென் கிட்ட ரொம்ப புலம்பிட்டு இருக்காரு. ஹீரோ எம்எல்ஏ சந்தேகப்பட்டு இருக்கான், அதனால தான் என் மேலே இவ்வளோ வெறுப்பாக நடந்துக்கிட்டான் போல இத்தனை நாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், மறைச்சு வச்சிருக்கக்கூடிய உண்மைகள்லாம் வெளியில் வந்தால் அவன் தாங்க மாட்டான். இந்த அவந்தி அப்பறையும் சரி இப்பயும் சரி கூட இல்லைனாலும் எங்கள் 2 பேரும் படுத்து எடுக்கிறா, எங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே நடுவில் வந்துட்டு இருக்கா, அப்பா பையனை பாண்டாக விட மாட்டேங்கிறா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் கேட்க, அதுக்கு ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்கிறான்னா, கொஞ்ச நாள் வந்து ஹீரோவை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவன் என்னெல்லாம் ஃபைன் பண்ணுறாங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் அவந்திக்கு நான் பண்ணது அவனுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் ஆன்டிரனுடைய அம்மா அந்த பாட்டி கன்வெழிச்சிடுறாங்க. கன்வெழிச்சதுக்கப்புறமா அவந்தி என்ன எதுவும் பண்ணிடாத, என் பொண்ணு என்னையும் விட்டுடு, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நானும் என் பொண்ணும் உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் நிறைய துரோகம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடு, எங்களை வாழ விட்டுடு அப்படின்லாம் சொல்லி அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது ஆன்டிரன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவந்தி வந்துட்டா, அந்த ஹீரோயின் சொன்னால அவள் செத்து போயிட்டான்னு, அது உண்மைதான் போல, அவந்தியோட சோலை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் எதையோ பார்த்து பயந்துருக்கீங்க, அவந்தி சாகலாம் இல்லை, மறந்து போயிட்டீங்களா, அவந்தி ஓடி போயிட்டா யார் கூடயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பாட்டியும் அவங்க பொண்ணை பார்த்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பேசாமல் இங்கே தனியாக போய் வாழலாம், இங்கே ஹீரோவுடைய அப்பாவை நீ விட்டுடு, உன் ஆசையெல்லாம் விட்டுடுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் சத்தியமாக முடியாது, அவருக்காக நான் 20 வருஷத்துக்கு மேலே காத்துட்டு இருந்தேன், இனிமேல் என்னால் வந்து சும்மா இருக்க முடியாது, டக்குன்னு அவர் விட்டுட்டு போக முடியாது, அவர் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நைட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு பூனைக்குட்டி மாதிரி வந்து அங்கே கிச்சனில் வந்து இருட்டில் உருட்டிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோவும் சத்த கேட்டு எழுந்து வந்துருந்தான், எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து அப்படியே இன்டெரக்டாக வந்து ஒரு டேட் மாதிரி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நூடுல்ஸ் வச்சுக்கிட்டு காலையில் இவங்க அவங்களோட பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது தான் வீட்டு வாசலில் டின்னும் ஜென்னியும் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. நைட்டு ஃபுல்லாக இவங்க 2 பேரும் அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க போல். இவங்க ஃபோன் பண்ண சமயத்தில் தான் இவங்க 2 பேரும் நூடுல்ஸை சாப்பிட்டு உள்ளே என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் அவங்களுடைய ரெக்கார்டிங் எல்லாம் வந்து நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ப்ளே பண்ணி காட்டுறாங்க. ஸோ ஹீரோவுடைய அப்பா ஹீரோவை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆல் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ எங்கே போனாலும் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு உங்கள் அப்பா வந்து ஏதோ பண்ணிட்டு தான் சொல்கிறாரு, பட் ஆனால் கொலை பண்ண அப்படிங்கிற மாதிரி அங்கே பேச்சு வரல, ஸோ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி டென் சொல்கிறான். ஹாஸ்பிட்டலில் ஆன்டிரனுக்கு வரக்கூடிய காலை இங்கே அவங்களுடைய அம்மா அட்டன் பண்ணுறாங்க. பார்த்தா செங்கு தான் பேசிகிட்டு இருக்கான். நான் கேட்ட அமௌண்ட் என்னாச்சு, அந்த பொண்ணை கொலை பண்ண சொன்னேன், ஆனால் வந்து நடுவில் உன்னுடைய அக்கா பையன் தான் வந்து தடுத்தான், ஸோ நான் அதனால் வந்து என் வேலையை பாதியில் விட வேண்டியதாகிடுச்சு, வேலையை முடிச்சாதான் காசு தருவேன்னா சொல்லு, நடுவில் வரக்கூடிய உங்கள் அக்கா பையனையும் சேர்த்து போட்டு தள்ளிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு காசு கொடுப்பல்ல, இப்போ நீ காசு கொடுக்கறதுக்கு மறுத்துட்ட அப்படின்னா நான் அவன்கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிவிடுவேன், எல்லா விஷயமும் உனக்காக பண்ணது ஆரம்பத்துலேருந்து அத்தனையும் அவன்கிட்ட ஒப்பிச்சு அப்புறம் எனக்கு செட்டில்மெண்ட் வாங்கிப்பேன், என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். இந்த காலை அந்த பாட்டி கேட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஃபோனை அந்த பக்கமாக நகர்த்தி வச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் இவங்களை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. எங்கே நீ மட்டும் வந்திருக்க, ஹீரோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிரன் கேட்குறாங்க. அவர் பின்னாடி வந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆன்டிரனும் ஹீரோயினை பார்த்து நேற்று யாரோ உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்களாமே கொலை பண்ணுறதுக்காக, ஸோ அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஷாக் ஆகி கேட்க, இல்லை நேற்று நீயும் ஹீரோவும் வீட்டில் பேசிட்டு இருந்தீங்களா, வேலைக்காரமாக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிரன் சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கோ என்ன சொல்கிறதுனே தெரியல, முடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ நடுவில் புந்து வந்துடுறான். ஸோ இந்த டாபிக் அப்படியே விட்டுடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறமா தனியாக போயிட்டு ஹீரோவுடைய அம்மாவை வர வச்சு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஆன்டிரனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல அப்படின்னு, அதான் சொன்னாங்கல்ல வேலைக்கார பொண்ணு சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுடைய அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சத்தியமாக கிடையாது, நானும் ஹீரோவும் தனியாக இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோம், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, ஒருவேளை இவங்க தான் ஆல் செட் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசிக்க, அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் இருந்தாலும் இருக்கும், இவ தான் எல்லாத்துக்கும் துணிஞ்சவளாக இருந்துட்டு இருக்காளே, 20 வருஷத்துக்கு என்னை ஏமாத்திட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கொள்றதுக்கு என்ன மோட்டிவ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் என் ஹஸ்பண்ட் உனக்கு தானே விரும்புகிறேன்னு சொல்கிறாரு, அதனால உன்னைய வந்து பிக்சர்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாளோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறமா இவங்களை வந்து சந்திக்கும் போது ஆன்டிரனும் அந்த பாட்டியும் சேர்ந்து உங்ககிட்ட உண்மையெல்லாம் மறைச்சிட்டோம், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மறைச்சிட்டோங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, கொஞ்சம் வருத்தம் தான், எனக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு யாரும் இல்லைங்கிற மாதிரி நினச்சேன், பட் இப்போ வந்து நீங்கள் 2 பேர் இருக்கீங்கிறது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்குது, இனிமேல் இந்த வீட்டில் நீங்கள் வேலைக்காரங்களாக இருக்கக்கூடாது, நம்மளுடைய ரிலேஷன்ஸ் என்னவோ அதே ரிலேஷன் பேரில் வந்து நீங்கள் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உரிமை கொடுக்குறான். ஹீரோடைய அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஆன்டிரன் கிட்ட பேசையில், ஆன்டிரன் இங்கே நம்ம 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத
உங்கள் பையன்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க இப்படி மிரட்ட ஆரம்பிச்சோன்னே ஹீரோடைய அப்பாவும் நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருக்குது, அதெல்லாம் ஒரு மண்ணு கிடையாது, நான் தான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன்ல, நம்ம 2 பேரும் சில நாள் அஃபேர் வச்சுக்கிட்டோம், அதுவும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான், அதனால தேவையில்லாமல் எனக்கும் என் பையனுக்கும் பிரச்சனையை உண்டாக்காது, அப்புறம் நீ என்னுடைய கோபத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தூரம் போயிடுச்சு இல்லை, எனக்கு இனிமேல் சான்ஸே கிடையாதுல்ல உங்கள் லைஃப்பில், இனிமேல் நான் என்ன பண்ணணும்னு பார்க்குறேன், எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாது, ஸோ ஒன்னையும் நான் வந்துட்டு நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், உன் கூட யாரும் சேரவும் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன் எடுத்து யார்கிட்டயோ கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அவங்க அம்மானு சேர்ந்து எல்லாரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஹீரோவுடைய அம்மா யார் கூட ஓடி போயிட்டு தான் சொல்கிறாங்களோ அந்த நபரை கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பாவுக்கு முன்னாடி நிறுத்தினாக்க இந்த மாதிரி அவங்க அம்மா தப்பான வேலை பண்ணலைங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோவோட அம்மாவும் அந்த நபரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து யூஸ்வலாக போகக்கூடிய ஒரு ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் எங்களுக்கு இருக்குது, அந்த ரெஸ்டாரண்ட்டில் சீக்ரெட்டாக வந்து நம்ம மெசேஜஸ் எல்லாம் கூட எழுதி அங்கே வச்சுக்க முடியும், அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நம்ம கொஞ்சம் தேடினோன்னா கிடைக்கும்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. அந்த மேனேஜர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இவங்க தேடிட்டு இருக்கும் போது நம்ம ட்ராமாவில் வரக்கூடிய ரொமான்ஸ் மாதிரி தான் நம்ம ஹீரோயின் தலையில் பெட்டி இழுத்து போட போக ஹீரோ டக்குன்னு கட்டி பிடிச்சி காப்பாற்றிடுறான். ஹீரோடைய அம்மா அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நெருங்கி வாங்கலேண்டா, கிஸ் பண்ணுங்களேண்டா அப்படின்லாம் சொல்லி அவங்க வந்து அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எம்பாரஸ்ட் ஆகிடுறா. அவருடைய அப்பா அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறாது அப்படிங்கிறத ஹீரோடைய அம்மாவுடைய சோல் வெளியில் போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அவரை தசை திருப்பணுங்கிறதுக்காக ஹீரோயினோட பாடி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா வர வழியிலே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் தனியாக வந்து என் பையன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தேகமாக கேட்குறாரு. அவர் வரல, நான் தனியாக சாப்பிட்றதுக்காக தான் வந்தேன், ஏன் நான் தனியாக எங்கேயும் போகக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு வாங்கல என்ன நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்துக்கிறாரு. ஹீரோட அம்மா சும்மா இல்லாமல் அவங்களுடைய ஃபேவரட் ஃபுட் அங்கே ஆர்டர் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோடைய அப்பாவும் இது அவந்தியோடைய ஃபேவரட் டிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோடனே உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு பிடிக்குமா, நீங்கள் லவ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. என்ன என் ஒய்ஃபை பற்றி அதிகமாக கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பாவும் சந்தேகமாக கேட்க அங்கே ஹீரோயினோட சோலும் அமைதியாக இருங்க அவந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க அம்மா கேட்காம வந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அவந்தியை லவ் பண்ணீங்களா, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு லவ் பண்ணீங்க, அவங்களை கொலை பண்ணுற அளவுக்கா, அவங்களோட பாடியை வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வைக்கிற அளவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க ஹீரோவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ அவந்தியை பற்றி பேசாமல் இருந்தால் நம்ம 2 பேரும் ஒரு நல்ல கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டக்குன்னு ஹீரோ அங்கே வந்துட்டு ஹீரோயினை பார்த்து நம்ம 2 பேரும் கிளம்பிடலாம், கண்டவங்களோட சாப்பிட்டா நம்மளுக்கு வயிறு தான் வலிக்கும், வா நான் அவனை தனியாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோவுடைய அப்பாவும் இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் ஆன்டி ரென் கிட்ட அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஹீரோயினை நீ ஹர்ட் பண்ணுறதுக்காக ஆள் செட் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. எனக்கு எப்படி தெரியுங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே ஆரம்பத்தில் உண்மையாக தான் இருந்துட்டுருக்கு, அந்த பொண்ணை ஹீரோ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கான், நீ பண்ணுற இந்த வேலை தெரிஞ்சால் ஹீரோ வந்து உன்னை மதிக்க மாட்டான், இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போயிடும், கூடவே அந்த பொண்ணுக்கு அவந்தி ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, அதனால் பிரச்சனை எதுவும் பண்ணாத, அம்மாவும் பையனும் சேர்ந்து என்னையும் ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால் தனியாக விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சும்மா ஒன்று அவந்தின்னு சொல்லிட்டு அவந்தி சாகவே கிடையாது, நீங்கள் எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எப்படி பார்த்துக்கணுங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் கிடச்சிருக்கக்கூடிய க்ளூவை வச்சு இப்போ அவங்க அம்மாவுடைய எக்ஸில் வர பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த நபருடைய பொண்ணு தான் அங்கே வந்து பேசுகிறாங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே பரிச்சயமான பொண்ணாக இருக்கா. ஹீரோக்கு அந்த பொண்ணு வளர்ந்துட்டதுனால அடையாளம் தெரியல, பட் ஆனால் அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்த உடனே எக்ஸைட் ஆகிட்டு தன்னை தானே அறிமுகப்படுத்திக்க ஹீரோவும் அவ்வளோ பயங்கரமாக ஜெல்லாக ஆரம்பிச்சிடுறாங்க. டச் பண்ணி பேசுறது, சிரிச்சு பேசுறதுன்னு சொல்லிட்டு பயங்கர குஷியில் இருந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமாக வயிறு எரிஞ்சிட்டு இருக்கா. இதை பார்த்து ஹீரோவுடைய அம்மாவும் ரொம்பவே ரசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தாலே சூப்பராக இருக்குல்ல, என் பையன் அந்த பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் தான் எவ்வளோ சிரிப்பு சிரிக்கிறான், இவங்க 2 பேரும் சின்ன வயசில் எப்போவுமே ஒன்றா விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்லிக்கிட்டே இருந்துட்டு நம்ம ஹீரோயினை கோவப்படுத்துறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பேசி சிரிக்கிறதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாமல் வெளியில் வந்து நிற்கிறான். அப்பையும் ஹீரோட அம்மா விடாமல் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நல்ல மருமகளுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே இவளுக்கு இருக்குல்ல, செம்ம பொண்ணு, எவ்வளோ அழகாக இருக்கா, பக்குவமாக இருக்கா, என் பையனை சிரிக்க வைக்கிறா, அது இதுன்னு இவங்க புகழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் நரன் பல்ல கட்சிட்டு இருக்கா. அப்போ தான் அங்கே இவங்க தேடி வந்திருக்கக்கூடிய பரிட் வராரு. ஸோ இந்த பரிட் தான் ஹீரோவுடைய அம்மாவுடைய எக்ஸ் லவர். இவர் கூட இவங்க ஓடி போயிட்டதா தான் அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இதைத்தான் ஹீரோவுடைய அப்பாவும் இப்போ வரைக்கும் சொல்லி காட்டிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவரை பார்த்த உடனே இவங்க வந்து பேச்சு எடுக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் டக்குனு ஒரு வந்த சவுண்டு கேட்டுட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். என்ன அவந்தி என்னை பார்க்கவே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போனால் இப்போ அவள் பையன் அனுப்பி வச்சிருக்கான், அவந்தி வரலையா, அவந்திக்கு ஏதாவது பிரச்சனையா, எப்படி இருக்கா அவ அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஹீரோவும் மென்னு முழுங்கிட்டு இருக்கான், என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறமா உள்ள வாங்க எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா போயிட்டு இங்கே இவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பரிட் அவருடைய பொண்ணு அங்கே
அங்கே வர இவர் வந்து நம்ம ஹீரோவையும் அந்த பொண்ணையும் வெளியில் அனுப்பி விட்டுறாரு. அந்த பொண்ணை கொஞ்சம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கிறதுக்காக. அப்புறம் ஹீரோயினோட பாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீரோட அம்மாவும் இப்போ இவர்கிட்ட சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி செத்து போயிட்டேன், நான் இந்த பொண்ணுடைய உடம்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த பொண்ணால் என் கூட கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாரும் மாதிரி இவரும் நம்புறதுக்காக மறுக்கிறாரு. இவ ஏதோ கேம் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் டேட் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் இவங்களுக்குன்னு பர்சனலாக கொஞ்சம் கான்வர்சேஷன்ஸ் இருக்கும், இவங்களுக்குள்ள செப்பரேட்டாக கொஞ்சம் சீக்ரெட்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவர் யோசிக்கிறாரு. இதெல்லாம் எனக்கும் அவந்திக்கு மட்டும்தானே தெரியும், அப்போ நிஜமாவே அவந்தி தான் உன் பாடிக்குள்ளே இருக்காங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, வெறும் கண்ணால் நீ பார்க்காத, உன்னோட எமோஷன்ஸை வச்சு என்னைய பாரு, உன்னால் வந்து கண்டிப்பாக என்னைய ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் அதுக்கப்புறமா இவங்க சொல்கிறதெல்லாமும் வச்சு அவந்தி இறந்து போயிட்டா, அவந்தியோட சோல் நம்ம ஹீரோனோட பாடியில் இருக்குது அப்படிங்கிறத நம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட அவர் என்ன பண்ணணும், எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்கிறீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா கிட்ட வந்து நீங்களும் எங்கள் அம்மாவும் ஓடி போலங்கிற விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அவரும் உடனே ஒத்துக்கிறாரு. அவந்திக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா, நாளைக்கே நான் கிளம்பி வந்து உங்கள் அப்பாவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்க அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோ வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்துட்டு இருக்க. ஹீரோ இப்போ அவளை நிறுத்தி வச்சு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரமாக நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ வியர்டாக நடந்துகிட்டே இருக்க, என்னாச்சு, உனக்கு ஏதாவது மனசில் விஷயம் இருந்தால் என்கிட்ட முதல்ல சொல்லு, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க கிட்ட சொல்றதுக்காக மறுத்துட்டு இருக்கா. அங்கே இருக்கக்கூடிய ஹீரோடைய அம்மாவும் சொல்லு என் பையன் அந்த பொண்ணு கூட பேசினதை பார்த்து உனக்கு வயிற்றுச்சலாக இருக்குன்னு சொல்லு, ஜெலஸ் ஆகிட்டேன்னு சொல்லு, அவன் உடனே லவ் கன்ஃபஸ் பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நம்ம ஹீரோயினை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்கள பார்த்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோக்கு என்னன்னு சொல்லி கேட்கறதுக்கு முன்னாடி அங்கே அவங்க அப்பா வந்துடுறாரு. இப்போ ஹீரோ கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு. என்னைக்கு தான் உனக்குலாம் புத்தி வரும், உங்கள் அம்மா தான் ஓடி போயிட்டான்னு சொல்கிறேன், திரும்ப உங்கள் அம்மா வந்து உயிரோடு இருக்க மாதிரி வந்துட்டு யாரையோ தேடி யார் பின்னாடியோ அலைஞ்சு டயத்தை வேஸ்ட் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் வார்த்தையை அளந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டுறான். அவங்க அப்பாவும் கொஞ்சம் அவங்க அம்மாவை பற்றி மட்டத்தட்ட ஆரம்பிக்க ஹீரோ வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு சொல்லிடுறான். இந்த மாதிரி பரிட் அங்கிளை தான் நாங்கள் பார்க்குறதுக்கு போனோம், அவர் நாளைக்கு உங்களுக்கு உண்மையை வந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பரிட்டை பார்க்க போனியா, அப்படின்னா உங்கள் அம்மா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டியா, கண் கூட பார்த்துட்டியா, இப்போ சந்தோஷமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கோவப்படுறாரு. அம்மா இருந்தா தானே, சும்மா நடிப்பு நிறுத்துங்க, அம்மா தான் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யார் சொன்னா, பரிட் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஷாக்கில் கேட்குறாரு. இல்லை நீங்கள் நடிப்பை நிறுத்துங்க, அம்மாவை கொண்டு இந்த வீட்டில் புதைச்சதே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். ஸோ அவங்க அப்பாவும், நான் உங்கள் அம்மாவை கொண்டேனா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத, உங்கள் அம்மாவை யாருமே என் அளவுக்கு உண்மையாக நேசிருக்க முடியாது, அவங்க என்னை ஒரு ஸ்லேவ் மாதிரி நடத்திட்டு இருந்தாலும் நான் உங்கள் அம்மாவை அப்பயும் லவ் பண்ணேன், இப்பயும் இந்நாள் வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, உங்கள் அம்மாவை நான் அப்போ கொலை பண்ணிட்டேங்கிற சந்தேகத்தினால தான் நீ என் கூட இத்தனை வருஷமாக வந்து சேராமல் நான் பண்ணுறது எல்லாமே தவறுங்கிற மாதிரி என்னைய ப்ளேம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மனசொடிஞ்சு கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அம்மா இறந்து போயிட்டாங்கங்கிற உண்மையை நீங்கள் மறைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மாவோட சொத்துக்காகத்தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறான். அவங்க அப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எல்லாம் கலங்கி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் தான் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கேட்குறா, உங்கள் அப்பா நிஜமாவே வந்துட்டு கொலை பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொன்னாக்க, நீ அந்த லெட்டர் வந்துச்சுன்னு சொன்னியே, அப்போ உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை உடனே தேடி கண்டுபிடிச்சி கொஸ்டின் பண்ணணும்னு யோசிச்சிருக்க மாட்டார் இல்லையா, அந்த லெட்டரை பார்த்து அவர் உடஞ்சி போயிருக்க மாட்டார் இல்லையா, ஸோ நீ கொஞ்சமாக அதை யோசிச்சு பாரு, உங்கள் அப்பா மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிற பாயிண்ட்டை யோசிச்சு பார்க்குறான். அந்த லெட்டர் அவர் கைக்கு வந்தப்போ அவர் தேட போகிறேன்னு தான் சொல்லியிருப்பாரு, ஆனால் ஆன்டி இருந்தால் அவரை தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. எல்லாத்தையுமே தன்னோட மைண்டில் திரும்ப ஓட்டி பார்க்குற ஹீரோவும், ஹீரோயின் கரெக்டாக தான் சொல்கிறா, அவங்க அப்பா தேடணும் தானே அப்போ சொன்னார், அப்போ தானே அவர் தடவையாக அழுதாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். அவங்க அப்பாவும் வந்து பிரேக் ஆன மாதிரி அப்படியே வெளியில் போயிட்டுருக்காரு. அவர் அங்கேருந்து ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், எங்கே போகிறீங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பாவும், எனக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்லு, நிஜமாவே உங்கள் அம்மா செத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவுடைய ஸ்கெலட்டன் எல்லாம் தோண்டி எடுத்துட்டாங்க, அம்மாவுடைய சோலை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அவங்க அப்பா இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகிடுறாரு. அழுகிற நம்ம ஹீரோக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியல. அவருக்கே இது ஒரு ஷாக்காக தான் இருந்துட்டு இல்லையா. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட வந்து, இதுக்காகத்தான் நீ இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தியா, உன் ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும், பேசாமல் போலீஸ் கிட்ட போயிட்டு உங்கள் அம்மாவுக்கு இப்படி பண்ணது யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவோம், இப்போவே கிளம்புவோம் வா, நான் உன் பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த எமோஷனல் சீனில் தான் அங்கே செங்கு கன்னோட வரான். இவங்க ரெண்டு பேரையும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே அலறா. இவ அலற சவுண்டு கேட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வந்து நிதானமாகிட்டு செங்குவை நம்ம ஹீரோ போட்டுட்டு அடிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவன் கையில் இருக்கக்கூடிய கன்னை ஹீரோவுடைய அப்பா எடுத்துக்கிட்டு அங்கே மிரட்டிட்டு இருக்காரு. ஸோ அதில் முகமுடிய கலட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அவங்க அப்பா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு. ஹீரோயின் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இருக்கா. நடுவில் ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு அந்த வாய்ஸை கேள்விப்பட்டு, இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன், நல்ல பரிச்சயமான வாய்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முகமுடிய ஹீரோ கழட்ட வரும்போது அங்கே செங்கு இவனை அடிச்சு போட்டுட்டு அவங்க அப்பாவோட கையில் இருக்கக்கூடிய கன்னையும் பிடுங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்குறான். ஹீரோ திரும்ப துரத்திட்டு
கடத்திட்டு வரும்போது ஹீரோவை அவன் ஷூட் பண்ணுறதுக்காக வரான். ஹீரோவுடைய அப்பாவும் நடுவில் பாஞ்சு ஹீரோவுக்கு அடிப்படாமல் அவர் வந்து அந்த கன் ஷாட்டை ஏற்றுக்கிறாரு. ஸோ இப்போ அவர் பெயினில் வந்துட்டு கீழே விழுக அங்கே செங்கு தப்பிச்சு ஓடிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அவங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லை, உன் மேலே கன் எதுவும் படலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறாரு. அவரை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் இப்போ அட்மிட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இங்கே ஹீரோவுடைய அம்மா கோவமாகிட்டு அந்த பைக்கரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் செங்கோவனுடைய ஹெல்மெட் முகமுடின்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும்போது அவன் செங்கோங்கிறத பார்த்துட்டு இவங்க பயங்கரமாக கோவப்பட்டு அலறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் அப்போ ஏன் சாவலையும் வந்துட்டு கூட இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இவங்க அலறில் செங்குவோட கண்ணுக்கு இவங்க வந்துட்டு கோவத்தினால தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. செங்கு இவனை பார்த்த உடனே கீழே விழுந்துட்டு அலறான். அவந்தி என்னை விட்டுடு, அவந்தி நான் உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு கீழே அப்படியே பொத்துன்னு விழுகிறான். அவனோட அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க இல்லையா. போலீஸ் வந்துட்டு இப்போ ஹீரோயின் கால் பண்ணினதுனால இங்கே வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. கூடவே யார் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கா என்னெல்லாம் கேட்குறாங்க. இவங்க எல்லாரும் செங்குவோட ஃபேஸை பார்க்காததுனால யார் என்னன்னு தெரியல, எங்கள் அப்பாவுக்கு எனிமீஸே கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவுக்கு நிறைய ஒன் நைட் ஸ்டாண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு உமன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆன்டிடென்ட் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இவனும் அதே மாதிரி ரிவெஞ்ச் பிளானோட தான் இவங்க அப்பாவை நெருங்கியிருந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறாங்க. ஹீரோவுடைய அப்பாவுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிவிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக விட்டுட்டு போகும்போது தான் ஹீரோவுடைய அம்மா அங்கே வந்து இவங்க கிட்ட பேசி அழுதுட்ருக்காங்க. என் பையனை காப்பாற்றுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நடுவில் போய் புல்லட்டை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கவே இல்லை. அப்படின்னா என் பையன் மேலே உங்களுக்கு பாசம் இருக்குது தானே, நீங்கள் எதுக்காக வந்துட்டு உங்களையும் என்னையும் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஃபேக்காக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க அழுதுட்டு இருக்கும் போது கரெக்டாக அவங்க அப்பாவுடைய சோலும் இப்போ வெளியில் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோவுடைய அப்பா வந்து ஹீரோவுடைய அம்மா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ நிஜமாவே அப்போ இறந்துட்டியா, நானும் அப்போ வெளியில் வந்துட்டேன்னா நானும் இறந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் இறந்து போகலை, அங்கே பாருங்கள் மானிட்டர் பீப் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஹீரோவுடைய அம்மாவும் நடந்திருக்க விஷயத்தை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் நிஜத்தில் செத்து மட்டும் தான் போயிட்டேன், 10 வருஷமாச்சு, நான் யார் கூடயும் ஓடி போகலை, உங்களுக்கு இவ்வளோதான் என் மேலே இருந்த நம்பிக்கையா, நான் அப்போலேருந்து உங்களை சந்தித்ததுலேருந்து அந்த சாகிற அந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை மட்டும்தானே நேசிச்சுட்டு இருந்தேன், இவ்வளோ நீங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் இருந்திருந்தாலும் நான் உங்களை இன்னும் நேசிச்சுட்டு தானே இருக்கேன், உங்களுக்கு எதுக்கு அது என் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவுடைய அப்பாவும் இந்த மாதிரி லெட்டர் வந்ததுனால தான் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன், மற்றபடி எனக்கும் வந்துட்டு உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் உன்னோட நினைவில் தான் தவிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு யாருடைய மர்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஹீரோவையும் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லி முடிக்க அதுக்கு ஹீரோடைய அப்பாவும் இதெல்லாம் போகட்டும், எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் வேணும், நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், பேசாமல் நானும் உன் கூடவே வந்துடுறேன், என்னையும் கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் இல்லை முடியாது, நம்ம ரெண்டு பேருமே போயிட்டா நம்ம பையனை யார் பார்த்துப்பா, அவனை சுற்றி நிறைய பாம்புங்க தான் இருக்காங்க, அவங்க யார் என்னங்கிறத உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும், நம்ம பையனை நம்ம சேஃப் ஆக்கணும், என்னால் திரும்பி வர முடியாது ஆனால் உங்களால் திரும்பி வர முடியும், பையன் கிட்ட போயிட்டு நல்ல பேர் எடுக்க பாருங்க, அவனுக்கு ஒரு நல்ல அப்பாவாக வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹோப் கொடுக்குறாங்க. அவரோட பாடி அப்போ தான் அங்கே மால் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்காக ஆரம்பிக்க டாக்டர்ஸ் எல்லாம் எமர்ஜென்சி சவுண்ட் கேட்டுட்டு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவுடைய அம்மாவும் சீக்கிரம் போங்க, பையனுக்கு நீங்கள் தேவை அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் நான் என்னைக்கும் உன்னை மறக்க மாட்டேன்ல, நீ இப்போ உன்னை சந்திச்சது கூட என் மெமரியில் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடிக்குள்ளே போயிடுறாரு. அதுக்கு பிறகு ஹீரோ கிட்ட வந்து டாக்டர்ஸ் எல்லாம் அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டிட்டாங்க, பட் ஆனால் அப்சர்வேஷனில் இருக்கணும், இப்போ அவரால் இன்னும் வந்து கண்விழிக்க முடியாது, பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் இந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்புறதா முடிவு பண்ணுறாங்க. எங்களுக்கு கொஞ்ச நேரம் வெளியில் போயிட்டு வந்தால் தான் காலையில் வந்து அப்பாவை ஃபுல்லாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிளும் நான் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க அங்கிளுக்கு இப்போ ஆன்டிரென் மேலே சந்தேகம் வருது. ஸோ ஆன்டிரென் அங்கேருந்து கிளம்ப போகையில் அவங்கள தனியாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இவர் மிரட்டுறாரு, நீ தானே வந்து அப்பாவையும் பையனையும் கொலை பண்ணுறதுக்காக பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன மோட்டிவ் இருக்குது, தேவையில்லாமல் என் மேலே சந்தேகப்படாதீங்க, ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஆன்டிரென் இப்போ அங்கிள் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அங்கிளும் எனக்கு எல்லா விஷயமே தெரியும், 10 வருஷத்துக்கு மேலே நீ எங்கள் அண்ணனோட அஃபேரில் இருந்துகிட்ருக்க, அது ஆன் அண்ட் ஆஃபாக போயிட்டுருக்கு, எங்கள் அண்ணனுக்கு நீ ப்ரெஷர் கொடுத்துருக்க, அவர் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவர் முடியாதுன்னு சொன்னதுனால தான் நீ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்துருப்பியோன்னு எனக்கு தோணுது, ஆனால் ஹீரோ மேலே கை வச்சுனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. எனக்கு வந்து உங்களை விட ஹீரோ மேலே எனக்கு பாசம் அதிகம், அவனை என் பையனாக தான் நான் பார்க்குறேன், அப்படி இருக்கப்போ நான் எதுக்காக வந்துட்டு நான் லவ் பண்ணக்கூடிய 2 பேரை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பியிருப்பேன், நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை, இதில் சொல்ல போனால் மோட்டிவ் உனக்கு தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அங்கிள் மேலே இப்போ ஆன்ட்டி வந்து பழிய போடுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவந்தி எப்போவுமே நீ பணத்தை சுருட்டிட்டு இருந்ததுனால உன்னை திட்டிகிட்டே இருந்திருப்பா, ஸோ அவந்தி மேலே இருக்கக்கூடிய வெஞ்சன்ஸ்னால இப்போ அந்த மார்க்கெட்டை ஹீரோ விற்கிறதுக்கும் மறுக்கிறதுனால தான் நீங்கள் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அங்கிளோ எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை போலீஸ்கிட்ட சொன்னால் நீ தான் உள்ள
உள்ளே போவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் போலீஸ்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஹீரோவை போர்ஸ் பண்ணி எப்படியாவது அந்த மார்க்கெட்டை வித்துடணும், அதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அங்கே ஹீரோவுடைய ஆன்ட்டியும் முடியவே முடியாது, நான் உன் கூட கை கோர்க்க மாட்டேன், முதல்ல மோட்டிவ் உனக்கு தான் நிறையா இருக்குது, ஜெயிலுக்கு போகிறதா இருந்தால் நீ தான் சந்தேகத்தின் பேரில் உள்ளே போவேன், நான் போக மாட்டேன், அந்த மார்க்கெட் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவனுடைய ஆசையை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கிள் இதனால் கோவப்பட்டு அவங்க போகக்கூடிய திசையை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயினும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தனியாக இருக்க சமயத்தில் ஹீரோடைய அம்மா இப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த செங்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான், ஹீரோயினை ஹர்ட் பண்ணதும் சரி உங்கள் அப்பாவை ஹர்ட் பண்ணதும் சரி அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுறாங்க. இந்த செங்கு தனியாக பண்ணலை, அவனை யாரோ வச்சு தூண்ட வச்சு தான் இதை பண்ணியிருக்காங்க, அந்த நபர் யாருன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு அவர் மேலே தான் அதிக சந்தேகம், ஆனால் நீ தான் அவர் உன்னை வளர்த்தாருன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப நம்பிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் இல்லை இப்போ எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஆரம்பிக்க ஹீரோயினும் அங்கேருந்து கத்துறா, இல்லை ஆன்டிரின் பற்றி இப்போதைக்கு சொல்லாதீங்க, அவங்க அங்கிளோட விஷயத்தினாலே அவன் ரொம்ப பிரேக் ஆகியிருப்பான், நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் ஆன்டிரின் விஷயத்த சொல்லுவோம், இப்போ அதுக்கு வரைக்கும் அவனுக்கு போட்டு குழப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு மேலே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, பேசாமல் போலீஸ் கிட்ட போகலாம் அப்படின்னு உடனே அதுக்கு ஹீரோடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பாடி ரிமைன்ஸ் கூட இனிமேல் கிடைக்காது, அங்கே தோண்டி எடுத்தாங்க இல்லையா, ஸோ யாருமே கிளைம் பண்ணுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க அழிச்சிருப்பாங்க, அதனால் போலீஸ் கிட்ட போகிறதும் வேலைக்கு நடக்காது, நான் செத்துட்டேங்கிறதுக்கே ப்ரூஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் நீங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதோட இந்த பார்ட் முடியுது.